வணக்கம் நண்பர்களே. நம்முடைய எனர்ஜி ஸ்பார்க் சேனலில் இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண மனிதனின் அரசியல் கனவு பற்றி அல்ல, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒருவனின் விடாமுயற்சியை பற்றி. வெற்றி என்பது ஏதோ ஒரு நாளில் தற்செயலாக கிடைப்பது அல்ல. அதற்கு பின்னால் பல ஆண்டுகால அவமானங்கள், வலிகள் மற்றும் இழப்புகள் இருக்கும். இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு புதிய அலை உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் அந்த ஒரு மனிதனின் உழைப்பு சாதாரணமானது அல்ல. ஆம், நம் தளபதி விஜய் அவர்களின் இந்த முயற்சி அரசியலில் ஒரு புதிய வரலாற்றை படைக்கப் போகிறது. உழைப்பு மற்றும் இழப்புகள், தி ஸ்ட்ரகிள் மற்றும் சாகரிஃபைஸ். சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் தனக்கு கிடைக்கும் கோடிக்கணக்கான வருமானம், புகழ், சொகுசான வாழ்க்கை என அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு மக்களுக்காக களத்தில் இறங்குவது என்பது மிகப்பெரிய துணிச்சல். விஜய் அவர்கள் இன்று இந்த நிலையை அடைய எவ்வளவோ இழப்புகளை சந்தித்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் அவர் சந்தித்த விமர்சனங்கள், கேலிகள் ஏராளம். ஆனால் அவர் எதற்கும் பதில் சொல்ல, அவருடைய மௌனம் மட்டுமே பதிலாக இருந்தது. அந்த மௌனம்தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்துள்ளது. இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று துணிந்து இறங்குபவனை யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் விஜய் அவர்கள் முதல்வராவார் என்று நாம் நம்புகிறோம்? ஏனென்றால் அவரிடம் ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்கிறது. கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பிளஸ் சரியான நேரம், ரைட் டைமிங். இதுதான் வெற்றியின் ரகசியம். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான முகமாக விஜய் மாறியிருக்கிறார். கடினமான உழைப்பும் சோர்வடையாத மன வலிமையும் இருந்தால் எவரும் எட்ட முடியாத உயரத்தை எட்டலாம் என்பதற்கு அவரே ஒரு சிறந்த உதாரணம். அவரது அரசியல் பயணம் என்பது ஒரு தனி மனிதனின் பயணம் அல்ல, அது ஒவ்வொரு இளைஞனின் முன்னேற்றத்திற்கான உந்துதல். நண்பர்களே, வாழ்க்கையில் நீங்களும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கேலி செய்யலாம், நீங்கள் தோல்வியடைய வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் உழைப்பை கைவிடாதீர்கள். தளபதி விஜய் அவர்களின் இந்த முயற்சி நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். உன் இலக்கு பெரிதாக இருந்தால் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் வெல்லும், ஒரு புதிய மாற்றம் பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். மறக்காமல் நமது எனர்ஜி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முன்னேற்றத்திற்கான பொறி.